லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கே ராஜன் சுத்தமல்லி திருநெல்வேலியிருந்து அனுப்பியிருக்கீங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துச்சு. போஸ்ட்மேன் கொடுத்தாரு. போஸ்ட்மேன் கொடுக்காம வேற யாரு தருவா? போஸ்ட் ஆஃபீஸ்ல வரும், கலெக்டர் ஆஃபீஸ்ல வரும். அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். பயந்துர போறாங்க. எல்லாம் சிரிங்க. நெக்கு சிரிப்பே வரல. ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. என்னது எல்லாம் டேஞ்சர் பாய்ஸாலாம் வருது இப்போ. போன் உங்களுக்கு போன் குலுக்கி சர்பத்து என்னது அடிங்க. இன்னைக்கு வந்த பார்சல் எல்லாமே இன்னைக்கு அவ்வளோ மோசமான பார்சலாக இருக்கு. ஒன்று ரெண்டு நல்ல பார்சல் இருக்கு. ஜிபி முத்து கொட்டை துணை. அன்பு தலைவரே, இது எனது முதல் கடிதம். இது முதல் கடிதமா? 248 ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதம் வேண்டும். 240 ஆசீர்வாதமா? அவன்கிட்ட போய் கேளம்ல. ஆமா, வித்தியாசமா பண்ணுவான் அவன். நீ படி. ஏ அம்மாடி, என்னல இது? படத்தை பாருங்க. என்ன படம் இது? உக்காலம் பாரு படம். நீ படம் 103 இருக்கு. இல்ல, இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது, நடுவுல ஒண்ணு போகுது. திருப்பி பாருங்க, பின்னாடி ஒண்ணு போகும். பின்னாடி ஒண்ணு இல்ல. இப்படி உட்கார்ந்து படம் இருக்கு. இங்கேயும் பாயுது, இங்கேயும் பாயுது. அவ்வளவுக்குள்ள இது யாருன்னா ஜிபி முத்து. முத்து படி. முத்து படி. லெட்டர் படி. ஜிபி முத்து 3 கால் ரைட். படி. அன்புள்ள தலைவா, இது எனது முதல் கடிதம். 248 ஆசீர்வாதம் வேண்டும். உங்களுக்கு அல்வா அனுப்பி அபிஷேக நீர். அல்வா அனுப்பினே மண்ணில் வந்துருக்கு. போகல அல்வா அங்கே இருக்கு. அபிஷேக நீர் அனுப்பியுள்ளேன். அதை எடுத்து அனைவரும் குடித்துக் கொள்ளவும். நீ குடியும்ல அபிஷேக நீர். அனுப்பியிருக்கான். தினமும் இரவு உங்களை நினைத்து நான் வேலை செய்வேன். அதை அனுப்பியுள்ளேன். நினைச்சேன். உங்கள் இட்லி மேல் ரொம்ப ஆசை. அதை கடித்து சாப்பிட வேண்டும். உங்கள் வயிற்றில் குழந்தை பிறக்க. உங்க வயிற்றில் குழந்தை பிறக்கணும். ஏன் வீட்லயா? ஆல்ரெடி எனக்கு சந்தேகமா இருக்கு. வயிறு கொஞ்சம் படப்பாவே இருக்கு கொஞ்ச நாளா. இல்ல என்னதான் நினைச்சீங்க அவ்வளவு ஒரு என்ன நீங்க உடம்புடைய ஐட்டம். கயிறு கட்டி விளையாட வேண்டும். கயிறு கட்டி விளையாடணும். விளையாடு. கயிறு கட்டி புளிய முத்த தொங்க விட்டு இப்படி ஆட்டி ஆட்டி விளையாடு. அது 2 செங்கலை கட்டி தொங்க விட வேண்டும். இந்த கடிதம் 3 பேர் படிக்க வேண்டும். உங்கள் உதட்டை கடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு குஜிலி கும்பா. கும்பாவா? திருப்புக. படி. படிக்க விடு. ரசிகர்கள் வேண்டுகோள். ஆனந்த், மணி, ஜிபி முத்து 3 பேரும் குளியல் வேண்டும். குளியல் வேண்டுமா? குளிக்க வேணுமா? ஆமா, வா வீடியோ காட்டும். ஆனந்த் வீடியோ பாரு, பெருசா இருக்கு. ஒண்ணுக்கு வீடியோ வேண்டும். குளிக்கும் வீடியோ வேண்டும். 240 ரூபாய் படுக்க வேண்டும். ஆங்கில முத்தம் வேண்டும். ஆங்கில முத்தமா? அடுத்த லெட்டரில் வேறு விதமாக அனுப்புகிறேன். இப்படி ஜிபி முத்து 248 ஜாமான் வாழ்க, ஜாமான் துணை. 248 248 நிக்க வச்சு உனக்கு தலையில போட்டு இப்படி 2 வவுந்து போடுவோம். கொண்டா வாக்காள மாறுவோம் பாருங்க. பழுவுல தண்ணி அடிச்சு அனுப்பி விடுக்காம பாருங்க. தண்ணியா முட்டாய். இது என்னதுல காப்பி நினைக்கிறேன். அது சந்தன மாதிரி இருக்கு. சந்தனா இது உள்ள என்னமோ தண்ணி மாதிரி குளிக்க வச்சிருக்கான் போகுதுல. அதான் என்ன நினைச்சு அடிக்காமலாம்.
எனக்கு இதுக்கு ஆளே இல்லை போல. அல்வான்னு சொல்லிவிட்டு மண் அனுப்பி விட்டுருக்கான். அது அல்வாமா, அது நான் திங்கணுமா? உன் வாயில கரைச்சி ஊத்து. இந்த பைய வந்து நான் வந்து முக்கியமா சொல்லணும். இந்த பைய என்னன்னாச்சுன்னா ஒரு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி இருக்கும். 12 மணிக்கு இந்த பைய ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க? என் வீட்டு வாசல் முன்ன. பேர பேரு இன்பாக்ஸ்ன்னு வச்சு காலையில கதவை திறக்க வெளியே இவ்வளவு பெட்டி இருக்கு. பெட்டி தண்ணி உடஞ்சி போச்சு. நாலாயிட்டு பத்தி உடஞ்சி போச்சு. அது என்னது பப்பாளி பழம் அனுப்பியிருப்பாரு நினைக்கிறேன். பப்பாளி விதை இருக்கு பாரு உள்ள. பப்பாளி விதை இல்லையா? பூசணிக்காய் நினைக்கிறேன். பூசணிக்காய் மேல இருக்கு. இன்னைக்கு வந்த பார்சல் எல்லாம் பூசணிக்காய் அப்படி எடுத்து கையில் வச்சு பிசைங்க. பூசணிக்காய் அதான் என்ன உருண்டுச்சு. பூசணிக்காய் அழுகி தண்ணி அப்படி என் வீட்டுல என் பொண்டாட்டி ஒரே தண்ணியா போறதுன்னா பாருங்க. வாடை ரொம்ப அடிக்கும். இன்னைக்கு ஒரே நாத்தப்படுதலா வருது. சி மாதிரி கண்டெல்லாம் அனுப்பணும் எனக்கு. சரி, இந்த பார்சல் வந்து எங்க இருந்துச்சுன்னா எதுல கொண்டு எதை வச்சிருக்கான் பாரு நீங்க. இந்த பார்சல் என்னச்சுன்னா காலையில கொண்டு வச்சுட்டு போறேன். காலையில எடுக்க உருண்டுச்சு. எனக்கு அப்பவே பயமா இருந்துச்சு. இது வந்து பூசணிக்காய் வச்சிருக்காங்க. இல்ல 248 எருமாட்டு பையில மூஞ்சி மோரையும் வருதா வந்து அள்ளி திங்கையில வந்து எருமாட்டு பையில அவன் சாதனை அங்க கஞ்சி வச்சுட்டு இருக்க கிட்ட ஆயிருக்குமே வச்சிருக்காங்க. எருமாடு இப்பதான் ஆயி உள்ள போயிட்டு வரேன். வந்தோடனே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி வருதுங்க. எருமாட்டு மூஞ்சி மோரையும் பாரு. அவனு சும்மையே கேள்வி இருக்கான் போட்டு ஆய்புறான்ட்டு 248 கீழே உள்ளது பீ ஒட்ட அறுத்துருவேமா எருமாட்டு பையில. என்னென்ன கமாண்டு போட்டிருக்கா? உங்க மனைவி வயசுக்கு வந்துட்டாவளா? அறுத்து கிழிச்சு அறுத்தாமா பண்ணி பையில. ஆமா, என் மனைவி வயசுக்கு வந்துட்டா வா குளிப்பாட்டி வச்சிருக்க. அந்த தண்ணி அவளையும் அண்டால வச்சிருக்க. உன் வாயை போல அதில் ஊத்துவோம் பண்ணி பையில. கமாண்ட் போட சாடையை பாரு. உங்க மனைவி வயசுக்கு வந்துட்டாங்களா? எங்க ஆட்சி வயசு வந்து கேக்கியா? வா எங்க ஆட்சி வயசுக்கு வந்துட்டு வந்து குளிப்பாட்டு வா எருமாட்டு பையில போயன் செத்தா பயிலா. இல்ல முட்டா பையில அறிவு இருக்கா உனக்கு? அறிவு நண்பர்களே பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து தம்பி மக வந்து பிரிவினை ஆயிட்டா. அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுல கமெண்ட் போட்டிருக்கான். உங்களுக்கு எப்போ வாக்கிரிசி போடணும் போட்டிருக்கான். உன் வாயில போடு. உன் வாயில பண்ணி பையில எரும மாட்டு பையில மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. மூஞ்சி மோரக்கட்டையும் ஒருத்தர் உங்களுக்கு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அவங்க ஜாமம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. பிஐல போகல. என்னென்ன கமெண்ட் அடிக்க கமெண்ட் புதுசு கமெண்ட் அடிக்கிய. வாக்கிரிசி போடணுமா? நீ எப்போ உள்ள போவிய? எங்க நக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து நீ நக்குவா வந்து செத்தா பையில மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் ஏயில போவான். சரி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம்.